கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் சம்பவம் நடந்த இடமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்வதற்கு பயமாக இருப்பதாக பயிற்சி மருத்துவர் ஒருவர் கூறுகிறார். All the female residents, especially, we are just scared to enter the department because if the security is same like the before, then anyone can be attacked. சம்பவம் நடந்த நாளிலிருந்து தன்னால் தூங்க முடியவில்லை என்றும் அவர் கூறுகிறார். இப்படியான அசாதாரண சூழலால் பெண் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக கூறுகின்றனர். At midnight, I go to the nightlife. I just sleep. Sometimes sleep comes, sometimes not. And in the morning, I again come here. And I don't know how the time passes. இதனிடையே பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்புணர்வை எதிர்த்து தீவிரமாக போராடி கழுத்து, முகம் என தாக்குதல்களுக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை சொல்லியிருக்கும் உடற்கூறாய்வு அறிக்கை குற்றத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டிருக்க கூடும் என்ற சந்தேகத்தை அவரது பெற்றோருக்கும் பொதுமக்களுக்கும் எழுப்பியுள்ளது. சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் ஆன போதிலும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குரிய என்பதை நினைக்கும் போது நெஞ்சம் பதைக்கிறது. கடந்த 2012 டெல்லியில் ஓடும் பேருந்தில் 23 வயது பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கி கடுமையான சட்டங்கள் உருவாக காரணமாக அமைந்தது. இதையடுத்து தற்போது இந்த கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவரின் மரணம் இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.